students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 2ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓகேவா. ஸோ அதில் வந்து பவர் ஆஃப் இமேஜினரி யூனிட். ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டுன்னு நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். அதாவது ரியல் பார்ட்னால் வெறும் நம்பர்ஸ் அப்படி வர்றது, நம்பர்ஸோ இல்லை XYZ அந்த மாதிரி வர்றது ஓகேவா. ஸோ அதே வந்து இமேஜினரி பார்ட்டில் வந்து அந்த நம்பரோட ஐ வந்து சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து அந்த இமேஜினரியுடைய யூனிட்ஸ், பவர் ஆஃப் யூனிட்ஸை ஐக்கு வந்து பவர் கொடுத்தா என்னவா மாறுது அப்படின்றது தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஐ பவர் 1ன்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு அதை ஐ பவர் 1னா எது பவர் 1 கொடுத்தாலும் ஐ தான் ஓகேவா. அதுக்கடுத்து ஐ ஸ்கொயர்னால் -1, ஐ க்யூப்னா -i, ஐ பவர் 4னா 1 ஓகேவா. இது வந்து ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து நம்ம அங்கங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா அப்படியே டக்குன்னு பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஐ பவர் -1 அப்படின்னா 1/i இன்ட்டு 1/i வரும். ஸோ இதுக்கு காஞ்சிகேட் பண்ணி நம்ம வந்து -iன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஐ பவர் -2னா -1, ஐ பவர் -3னா ஐ பவர் -4னா 1 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.1 பார்க்கலாம். சிம்ப்ளிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டு சம் ஐ பவர் 7, செகண்ட் சம் ஐ பவர் 1729, தேர்ட் சம் ஐ பவர் -1924 ப்ளஸ் ஐ பவர் 2018 ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஐ பவர் 7 ஓகேவா. நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிக்கணும்னா கொடுத்துருக்கிறத வந்து நம்ம வந்து ஐ பவர் 4னால் வந்து 1 இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து ஐ பவர் 4ஐ ஐ பவர் 4ஆக மாற்றிக்கணும் ஓகேவா. அதுக்கு இங்கே வந்து என்ன பண்ணணும்னா இப்போ ஐ பவர் 7ஐ எப்படி எழுதலாம்னா 4 + 3 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஓகே. ஸோ இந்த மல்டிப்ளை, அதாவது பேஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து மல்டிப்ளைல எழுதிக்கலாமா. ஐ பவர் 4 இன்ட்டு ஐ பவர் 3 ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஐ பவர் 4ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து 1 தெரியும், ஐ பவர் 3ன்னு வரும். ஐ பவர் 3ஓட வேல்யூ என்ன -i ஓகே. ஸோ ஐ பவர் 7 = -i புரிஞ்சுதா. ஸோ செகண்ட் சம் பாருங்கள். ஐ பவர் 1729 ஓகேவா. ஐ பவர் 1729ஐ 4ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேவா. 1729 ஓகே. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 17ல் 4 4s are 16, 1 2, 3 4s are 12, 0 9 எடுக்கணும், 2 4s are 8, ரிமைண்டர் வந்து 1ன்னு கிடைக்குது. ஸோ இந்த ஐ பவர் 1729ஐ ஐ பவர் ஓகேவா 4 இன்ட்டு 4 32ன்னு எழுதலாமா. ஸோ ரிமைண்டர் என்ன இருக்குன்னா +1 ஓகேவா. இதை மல்டிப்ளை பண்ணி +1 பண்ணால் நம்மளுக்கு வந்து ஐ பவர் 1729 கிடைக்கும் ஓகேவா. நம்ம இங்கே தான் எழுதியிருக்கோம். ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது ரிமைண்டர் என்ன வருதோ அது வந்து +1ன்னு போட்டிருக்கோம் ஓகேவா. இப்போது இந்த ஐ பவர் 4 வந்து 1ன்னு வருமா. ஸோ ஐ பவர் இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 4 இன்ட்டு 4 32 இன்ட்டு ஐ பவர் 1ன்னு எழுதலாமா. ஸோ இதை வந்து எப்படி பண்ணலான்னா ஐ பவர் 4 வந்து நமக்கு வந்து 1 ஆகும். ஸோ 1 இன்ட்டு 432 பண்ணும்போது 1 தான் ஆகுமா, இன்ட்டு ஐ பவர் 1 ஈக்குவல் டு ஐ. ஸோ ஐ பவர் 1729ஓட ஆன்சர் ஐ ஓகேவா. நம்ம பவரை 4ஆக சேஞ்ச் பண்ணிக்கணும், ஏன்னா அதுதான் வந்து 1ன்னு கிடைக்கும். ஸோ அது ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ பவர் -1924 ப்ளஸ் ஐ பவர் 2018 ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1924ஐ 4ஆல் டிவைட் பண்ணுங்கள் ஓகேவா. 4ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 4 4s are 16, 3 32ல் 8 4s are 32, 0 அதுக்கடுத்து 4 வரும். ஸோ 1 4s are 4, ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 2018 2018 4ஆல் டிவைட் பண்ணும்போது 5 4s are 20, ஸோ 0 1 வருமா, 1ல் போகாது 0, 8 எடுத்துகிட்டு வரோம், 4 4s are 16 2 ஓகேவா. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ பவர் 4 இன்ட்டு 481, ஸோ ரிமைண்டர் 0 அது தேவையில்லை ஓகேவா. ப்ளஸ் ஐ பவர்
2018 4 இன்ட்டு 504ன்னு எழுதலாமா? ஓகே, அதுக்கு அடுத்து 504 ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னா +2ன்னு கிடைக்குதா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா 1 செகண்ட் 5 4s are 16 1 ஓகே ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து I⁴ இப்போ வந்து இது வந்து 1 ஆகிடுமா? ஸோ I⁴ வந்து 1, ஸோ இன்ட்டு 481 பண்ணும்போது 1 தான் 1 ப்ளஸ் அதுக்கடுத்து இதை வந்து எப்படி எழுதலாம்னா I⁴ இன்ட்டு 504 இன்ட்டு I² எழுதலாமா? ஸோ இங்கே வந்து 1 ப்ளஸ் இது வந்து 1 ஆகிடும். I² வந்து என்னென்னா -1 ஓகேவா? 1 மைனஸ் 1 1 - 1 = 0 அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சிச்சா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.